டைபோரேன் ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் வாட்டர். அவங்களே ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க 2NaOH அதே மாதிரி 2H2O ஈக்குவேஷன் கொஸ்டின்ல அவங்களே கொடுத்தனால நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. இப்போ இது ரெண்டு ரியாக்ட் ஆனா என்ன கிடைக்கும் அப்படின்னா சோடியம் மெட்டாபோரேட் கிடைக்கும். நல்லா கவனிங்க சார், ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன். B2H6 பிளஸ் 2NaOH நான் கொடுக்கல, அங்கேயே கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல 2H2O. இது ரியாக்ட் ஆனால் என்ன கிடைக்கும்? எனக்கு இடம் பத்தாதான் சார் கீழே போட்டிருக்கேன், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் எழுதணும் சரிங்களா. சோடியம் மெட்டாபோரேட் கிடைக்கும். அதெல்லாம் சார் ஃபார்முலா அப்படின்னா NaBO2. இதுதான் சோடியம் மெட்டாபோரேட்டுடைய ஃபார்முலா. அப்போ எல்லாம் போயிடுச்சு, போரானு சோடியம் ஆக்சிஜன் எல்லாம் போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன மட்டும் வெளியே வரும்னா ஹைட்ரஜன் மட்டும் வெளியே வரும். சரியா தங்கங்களா? சோடியம் மெட்டாபோரேட் ஃபார்முலா என்னது நமக்கு NaBO2. இப்போ வாங்க நம்ம அதை பேலன்ஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடும் பேலன்ஸு. இங்கே 2 போரான் இருக்குது, இங்கே 1 போரான் தான் இருக்குது. 2 போடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் இங்கே ஏற்கனவே 2 சோடியம் வந்துருச்சு. ஸோ இங்கே ஆக்சிஜன் பாருங்க 2 2s are 4 ஆக்சிஜன் இருக்கு. இங்கே 2 இங்கே 2 மொத்தம் வந்து நமக்கு 4 ஆக்சிஜன் சரியா போயிடுச்சு. இப்போ ஹைட்ரஜன் தான் நீங்க பார்க்கணும். இங்கே ஒரு 6 ஹைட்ரஜன், இங்கே ஒரு 2 எத்தனை வரும் நமக்கு 8 வருது. இங்கே ஒரு 4 அப்போ எத்தனை 12 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. அப்போ 12 ஹைட்ரஜன் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் 6 போட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்காக 12 வந்துடும். சரியா புரிஞ்சதுங்களா?